ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க மதுரை ரேலி பற்றின இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். அதுக்கப்புறமா அதை பற்றின அப்டேட்ஸ் எதுவுமே சொல்லலான்ட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா எக்ஸாம்ஸுமே போஸ்ட்போன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மதுரை ரேலியவும் அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டே டு டே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட்டில் வந்து சிஏஎஸ்பி, சென்ட்ரல் ஏர்மேன் செலெக்ஷன் போர்டு, அதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ பாருங்கள், ரீசெண்டாக லாக்டவுனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 31 மே 2020 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் வியூ ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் ப்ரிவைலிங் இன் த கண்ட்ரி டியூ டு COVID-19 பேண்டமிக் காசிங் சீரியஸ் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாக்டவுன் டில் 31 May 2020. ஸோ ஃப்ரெஷ் டேட்ஸ் வில் பி இன்டிமேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் June 2020. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 31 மே 2020 வரையும் இந்த லாக்டவுனை தள்ளி வச்சுட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அட்மிஷன், தட் மீன்ஸ் அந்த ரேலியாக இருக்கட்டும், இல்லைனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக எந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்த எல்லா நோட்டிஃபிகேஷனுக்குமே நாங்கள் June 1 என்ன பண்ணுறோம், அப்டேட் கொடுத்துட்றோம். June 1 வீக்கில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம் என்னென்ன டேட்ஸ்ன்னுட்டு. தட் மீன்ஸ் லாக்டவுன் 31 May 2020 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே June 1 வீக்கில் வந்து இதனுடைய நியூ டேட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்மளுடைய கடமை டேட் எப்போனா வரட்டும். இப்போ மேபி இது ஜூன்லேயே கூட ஃபர்ஸ்ட் வீக் வந்துருச்சுன்னா கூட நமக்கு வந்து அவ்வளோ பேர் ஒன்றா கூட விடுவாங்களா, அந்த ரேலியை கண்டக்ட் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். ஸோ இந்த முறை வந்து ரேலியில் ஃபிசிக்கல் நடத்துறதை கூட கம்மி பண்ணி அதை வந்து ஒரு பேசிக் டெஸ்ட்டாக வச்சுட்டு எக்ஸாம் தனித்தனியாக தானே உட்காந்து எழுத போகிறோம், அதை வச்சு கூட நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் உங்களை செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாமை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் இந்த ரேலி நடந்தாலும் ஒன் டே எக்ஸாம், ஒன் டே ஃபிசிக்கல் தான் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதற்காக நாங்கள் டெய்லியும் வீடியோஸ் போடுறோம். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸ் வரும்போது நீங்கள் அதை வந்து பார்த்து அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கோமோ, என்னென்ன அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறோமோ அதை பார்த்து நல்லா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் எப்போ வேணால் டேட் அனௌன்ஸ் ஆகலாம். ஸோ அந்த டேட் அனௌன்ஸ் ஆகுது கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கொஞ்சம் சீக்கிரமாக கூட ஆள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மேபி ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல இந்த எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நல்லா படிங்க, ஃபிசிக்கலுக்கும் கொஞ்சம் நல்லா ட்ரைன் அப் பண்ணிக்கோங்க. அது இதை பற்றி அடுத்து எந்த இன்டிமேஷன், எதனா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அதுக்கான வீடியோஸை உடனுடனே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.